சுந்தரி சுந்தரி, கேளவி எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்க, உனக்கு அறிவு இல்லையா கேளவி? எடி வாய்மூடு, போய் மாட்டன கழுவி போடு. கேளவி, நான் உன இந்த மாட்டுக்காரி இல்ல உனைய மாதிரி, சரியா? எடி சொன்ன வேலையை தெரியல, லாயரை கூப்பிடட்டா? என்ன படத்துக்கு வராமா? இவ தெரிய வர மாட்டா. ஏல கார்த்திக்கு, லாயரை கூப்பிடு பாப்போம். இரு போய் மாட்டை கழுவுறேன். நீ மாட்டெல்லாம் ஒன்றும் கழுவ வேணாம், மாட்டை கழுவ வேண்டிய மாட்டை அடிச்சு போட்டுருவேன். நீ போய் சமைக்கிற வேலையை மட்டும் பாரு. இந்த வீட்டுல நம்ம ஒரு வேலைக்காரி ஆக்கிட்டான் இந்த கேள்வி. ஏன் அப்புறம் சுந்தரி ஒரு தங்கச்சி கூப்பிட்டு வர சொன்னேன் போன போட்டு. அவன் எதுக்கு இங்க வரணும்? கொஞ்சம் பேசணுமா, வர சொல்லு. இந்த கிளவி பண்றது ஒண்ணு சரியில்லை. என் தங்கச்சியை இவ இளைய மகளுக்கு கட்டி வச்சிருவா. இதை முதல்ல எங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும். அத்தனை வந்துட்டேன். இவன் இந்த வீட்டுக்கு பண்ண இழிச்சிட்டு வரா. இவளை பார்த்தோன்னே இந்த கிளவியும் இந்த கிளவியோட இளைய மகனும் இழிக்காத. இது ஒண்ணு சரியில்லை. அம்மா இடிச்சிட்டு போறான். இவன் என்ன அந்த கிளவிக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு போறான். இது ஒண்ணு சரியில்லை. எங்க அம்மா கிட்ட இன்னைக்கு நான் சொல்றேன். வாங்க 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 என்ன சொல்றேன். இரு ஐயே, இவ்வளவு வரவே அம்மா பையனை முந்திட்டுல ஓடுறாவ. இது ஒண்ணும் சரியில்லை. இப்பவுமே நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். ஏமா நல்லா இருக்கியா? லட்சணமா இருக்கியம்மா நீ. இந்த அக்கா மாதிரி இல்ல, நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த கேள்வி என்னைய பார்த்து அழகு இல்லைங்கிறா, அந்த கொண்டச்சியை பார்த்துட்டு அழகா இருக்காங்கிறா. இந்த மகன் வழுக்க மண்ட கரிசட்டி எனக்கு நானே பெருசு. இவ்வளவு லட்சணமா இருக்கான்னு வேற சொல்றா. இதை உடனே அம்மாட்டு சொல்லிடணும். அக்கா கறி என்ன வரதுக்கு வர, நீ நல்ல மனசு கறியா இருக்கு. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பவே கிளம்புறேன். இந்த வீட்டு கடை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒட்டு கேட்போம். எம்மா உங்க ஏழைய மகா பண்ற வேலையை பாருங்க. அவன் என்னத்த பண்ண போறா? அவளே ஒரு வெட்டி. இம்மா அந்த கிளவியோட இளைய மகனா அவளை பார்த்து வளைஞ்சு பேசுறவே. கட்டவிலே இந்த கிளவி அவளை கட்டிடுறான் பாக்கோ. பட்டி கடு மாதிரி அந்த கிளவி என்ன வேலை பாக்குது? என்ன சொல்ற? இன்னைக்கு அவன் வந்தாளா? அவன் நேத்து என்னாச்சு தெரியுமா? நேத்து அவன் வந்து விழுந்தாளா, உடனே அவன் பிடிச்சிட்டானோ. இதுக்கு இப்பவே நான் ஒரு முடிவு கட்டுறேன். போச்சு. அவன் வீட்டை கட்டி கொடுத்த கிளவிக்க போகுது. அவன் நல்ல பணக்காரியா தானே இருக்கா. மாடு 10 மாடு கிட்ட வச்சிருக்கா. நல்லா பணத்தை அள்ளுறா. பேசாம நம்ம அவ பையனுக்கே இவளை கட்டி கொடுத்துடலாமா? நிறுத்துங்கம்மா. அதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அந்த சொத்து முழுக்க எனக்கு சேரணும். அதுக்குதான் இந்த பிளான் எல்லாம். நான் அந்த கிழவியோட 2வது மகனை காட்டுக்கு அமைச்சு அவனை காட்டிலே வைக்க போறேன். அதுதான் என்னோட திட்டம். அந்த சொத்து முழுக்க எனக்கு தான் வேணும். கட்டவிலேயே சுத்தரிட்ட மகா வெள்ளியாதான் இருப்பா போலயே. இவங்களுக்கு முன்னாடி நாமளா வெள்ளி கிடையாது, நாமளா கால் தூசு. எம்மா நம்ம மருமகள்லாம் இவளை பார்க்கும்போது சொக்க தங்கம். சரி தெரியாம சொல்லிட்டேன். இன்னைக்கு அந்த வரட்டும். இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். இதான் கிளவி மகனா நல்லா தானே இருக்கான். உனக்கு கட்டி கொடுத்தாண்டியா? அதை சுந்தரி காலை சொத்து கலையிறாளே. சரி கண்மணி, இனிமேட்டு வீட்டை தாண்டி அவ அந்த கிளவி வீட்டுக்கு போனதை பார்த்தேன். அவ்வளவுதான், அதுக்கு ஒரு காலை வெட்டிடுவேன். ஏமா இப்ப எங்க வீட்டுக்கு வந்தா உனக்கு என்ன? உன் வீட்டுக்கு எதுக்கு வரணும்? சரிம்மா நீனே வச்சுக்கோ, நான் ஒன்னும் சொல்லல. அம்மா ஏழை வாய மூடு. அவகிட்ட எல்லாம் மலைக்கு வைக்க முடியாது. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? உனக்கு இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. இன்னைக்கு வர்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் உன் மாப்பிள்ளை. அம்மா அண்ணா வாய மூடு. அம்மா எனக்கு கார்த்திகை கல்யாணம் பண்ணணும் தான் ஆசை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்டி? அவனை போய் கல்யாணம் பண்ணுங்கிற? அவன் ஒரு பிச்சைக்காரன். சுந்தரி வார்த்தையா வந்து பேசு. நிறுத்து கிழவி. உன் பிளான் என்ன எனக்கு தெரியும். ஏற்கனவே கட்டியாச்சு உன் மூத்த மகனுக்கு. இப்ப 2வது மகனுக்கு இவளை கட்டி சொத்து எல்லாத்தையும் அமைக்கலாம் தானே உன் பிளானு. கிழவி மாட்டு கிழவியே. குட்டச்சி நீ வாட்டி இந்த மாதிரி பேசுனேன் அவ்வளவுதான், பாத்துக்கோ. நிறுத்துங்க. நான் கண்மணியை தான் கல்யாணம் பண்ணுவேன். பாவி என்னதான் சொல்ற? இந்த கிளவி மொட்டை கிளவி ஆடுதான் ஆடுவாளே. என்ன எப்படி பண்ற? வேணாம் உனக்கு. இப்படிதான் பிரச்சனை ஓடுதா? சரி அதுக்கு எதுக்கு இந்த கிளவி இப்படி முளைக்குது? அதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை அவங்க சொல்றது கரெக்டு தானே. நீங்க ஏற்கனவே சுந்தரிய அணியாவை கட்டி கொடுத்துருக்கீங்கல்ல, அதனால அவங்களை கட்டுறது ஒன்றும் தப்பு இல்லை. நிறுத்தடி. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? உன் வேலையை மட்டும் நீ பாரு. வந்துட்டா பெரிய இவ மாதிரி வாய மூடிட்டு. என் மாட்டு கிளவி பிளான் பண்ண மாதிரி பண்ணிட்டு இப்ப நீங்களுக்கு நீரா வடிக்கிற. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அதுதான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை. நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். கடவுளே என்னலாம் நடக்குது இந்த வீட்ல? அப்படியே உன்னால இதை தாங்கிக்க முடியலன்னா போய் சாவு.
பாத்தியால அவ என்ன பேசி பேசுறான்ட்டு. உனக்கு அறிவுல மொட்டை கிளவி, அவளை எதுக்கு நீ சாவ சொல்ற? நீ சாவு. ஏல நீ இந்த அம்மா பேச மதிக்கிறா, நீ வீட்டுக்கு போல. இது என்ன ரொம்ப நடக்குதுங்க. செத்தா போறாங்க. ஏ குண்டச்சி, ஆளை வச்சு எங்க அம்மாவை அடிக்க வச்சுட்டு இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கியா குண்டச்சி? ஏக்கா அழாதீங்கக்கா. எப்படி அழாம இருக்க முடியும்? சரி எல்லாம் பாத்துக்கலாம், நீங்க அழாதீங்க. அக்கா அக்கா விட்டுருங்கக்கா விட்டுருங்கக்கா. ஏ குண்டை நடிக்காத, குண்டையை அறுத்துருவேன் பார்த்துக்கோ. எங்க அம்மாவை இப்படி அடிக்க சொல்லி நீ தான் அந்த குண்டச்சியெல்லாம் பிளான் போட்டிருப்பீங்க, எனக்கு தெரியும் எல்லாம். ஏன் நிக்கலாம் நல்லா அடி, எனக்கு கிளவி சாகட்டும். கிளவி இருந்த ஒரே பாடாதான் இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், விட மாட்டியா? முடி 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 விடு. ஐயோ கடவுளே, அவளை உடம்பு சரியில்லாத அவளாச்சே, தலையில அடி பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த சுந்தரி விடக்கூடாது. அண்ணே விடுங்க. குண்டச்சி வாய் துறையான அவ்வளவுதான் பாத்துக்கோ. கடவுளே இப்ப நான் என்ன பண்ணுவேன், என்ன பதில் சொல்லுவேன் வீட்டுல இருந்தவங்களுக்குலாம்? எடி சுந்தரி விடு. என் முக்காடு கிளவி, நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இரு இரு, உன் மருமக முடிய ஆஞ்சிடுறேன் இன்னைக்கு. இதுக்கு மேல சும்மா விடக்கூடாது. யா விடு விடு, அவங்கள விடு. ஓடி அந்த பக்கம். ஐயோ இதுக்கு மேல நிக்கல நமக்காக தான், நம்ம வீட்டுக்காக சண்டை போட்டிருக்கான். நிக்கல நம்ம காப்பாற்றணும், அதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. யா ஏ அம்மா மலை மாடு கீழே உனக்கு ஒன்னாலே இல்லக்கா, எனக்கு எதுவும் ஆள. ஏ குண்டச்சி, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். நின்றா அற சுந்தரி எல்லையை தாண்டி போயிட்டான். இனி ஏன் ஆட்டத்தை பாருங்க. ஏ நிக்கல நிக்கல, இந்த பேட்டை வச்சு அவளை அடி. என் மொட்டை மண்டை கிளவி, இந்த பேட் அடி. இவ்வளவு தைரியம் இருந்தா அந்த அவங்க அந்த பாட்டியை சாவ சொல்லியிருப்பேன். நேற்று அக்காவை அடிச்சிருப்பேன். உனக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்கும். ட்ரோசர் பாண்டி சுந்தரி, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்டி. ஏன் முடியே பிடிச்சிருக்கிறியா? எனக்கு செத்தடி நீ. எனக்கு தெரியும்டி நீ எதுக்கு வந்து அங்கச்சி இந்த வீட்டுல கட்டக்கூடாதுன்னு சொல்றேன்ட்டு. அந்த சொத்தெல்லாத்தையும் அமுக்குறது தான் உன் பிளானு. கல்யாணம் பண்ணாம அப்படியே அவனை காட்டு காமிச்சுலாம் நீ பேசுனதை நான் அங்க இருந்து கேட்டுட்டேன் சுந்தரி. ஐயோ ஐயோ கடவுளே, இவன் இப்படி பேசுறா, இப்படி இல்லாம அந்த சுந்தரி நினைக்கிறா. கடவுளே ஏன் இப்ப அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறேன்? இரு உன்னை வெடுத்து எடுக்கிற இன்னைக்கு. செத்தடி நீ. உன் சா ஏன் கையில தான். கொடுங்க அந்த பேட்டை. எதுக்கு நீங்க புடுங்குறீங்க அந்த பேட்டை? போதும் நிக்கல போதும். நல்ல சண்டை நடக்கும் போது இப்படி போய் ரெண்டு வேலையெல்லாம் பார்ப்பேன் அந்த நேரத்துல. சி தொலைச்சிடுவேன். நீ எவ்வளவு குரலை எடுத்து பேசுறீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோ. அம்மாவா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, ஜாக்கிரதை. நீ அழாத கண்மணி. தெரியுமா நீங்க அழாதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றிமா. அக்கா நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ஹலோ ஸ்ருதி மேடம், இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இந்த சண்டையில எண்ணெயை ஊத்தி விட்டதை பார்த்தேன். அடுத்த அடி உனக்கு தான் பாத்துக்கோ. நானும் ஒண்ணும் பண்ண மாட்டேன். முட்டை இன்னொரு வாட்டி இப்ப ஏதாவது பண்ண நீ கெட்ட. முட்டைய சுந்தரியும் ஜாக்கிரதை. கண்மணி நீ அழாத. நேத்தனாக்கா போயிட்டு வரேன். சுத்தி ஞாபகம் வச்சுக்கோ. கிளவி இங்க இருந்து எல்லா கதையும் ஒட்டிக்கிட்டாச்சா? சும்மா பக்கத்து வீட்டுல என்ன கதை நடக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். இது நம்ம ராஜஸ்ரீ தங்கச்சி வீடு தானே, என்னன்னு பார்க்க வந்தேன். பெரிய சண்டையா நடந்துட்டு. சண்டை நடக்கிறதுக்கு நீ கூட காரணமா இருக்கலாம். வா போலாம். பாத்தியா சுந்தரி நிலைமையே? சுந்தரி அளவுக்கு இன்னும் உன்னை அடிக்கல, அடிக்கிற மாதிரி வச்சுக்காத. வா போலாம். வாமா வாமா. இம்மா இந்த நிக்கில அவ சும்மா விடக்கூடாது. அதுக்கு தான் என் மனசுல ஒரு பிளான் தோணிருக்கு. இந்த பிளானை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். நிக்கிலாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பிளான் முடிஞ்ச பிறகு கண்மணிக்கு நான் பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிடலாம். இம்மா வலி வீர போகுதுமா, 2 நாள் இங்க இருக்கேன். நீ இங்க இருக்கிறதுக்கே பிளான் போடு. வா ஒத்தனை கொடுக்கே வா. நான் நினைச்சது நடக்கும். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மனிஷா அந்த காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம்.